பஞ்சபாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிக்காக நாடு இல்லை, ஊரு இல்லை, வீடு இல்லை, குண்டூசி குத்தக்கூட இடமும் இல்லை என்று அவர்கள் நியாயம் மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே கையெழு சூழ்நிலையில் அந்த மகாபாரத யுத்தம் நடந்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போலத்தான் அரசு ஊழியர் ஆசிரியர் அந்த 10 லட்சம் ஊழியர்கள் உள்ள சமுதாயத்தில் 3ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த அந்த ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுக்கு முனையளவு கூட இடமில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே திட்டமிட்டபடியான போராட்டத்தை எல்லளவும் விசையின்றி முன்னெடுத்து செல்வதற்கான அறிவிப்பாக இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் மன்றத்திலே எங்களது சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக எங்களது பிரதான கோரிக்கை, மைய கோரிக்கை ஓய்வூதியம். ஓய்வூதியத்தை பொறுத்தான் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலிலே பென்ஷன் முறைப்படுத்தப்படும், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களது பென்ஷன் முறைப்படுத்தப்படும், படிப்படியாக 5 லட்சம் வழங்கப்படும் என்பது அவரது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் பெற்று வருவது முறையற்ற பென்ஷன் என்று திமுக புரிந்துள்ள நிலையில்தான் பென்ஷன் முறைப்படுத்தப்படும் என்று அந்த தேர்தல் வாக்குறுதியை வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைய தேதி வரை அந்த பென்ஷனை முறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களது ஆதங்கம், கவலை. 5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடி இருக்கின்றோம். முறையான பென்ஷன் என்ன 7,850, அதை கூட நாங்கள் கேட்கவில்லை. எங்களை போன்று சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று விற்று வரக்கூடிய வருவாய் கிராம உதவியாளருக்கு அதுவும் ஒரு முறையற்ற பென்ஷன் தான் இருந்தாலும் சிறப்பு பென்ஷன் என்ற பெயரிலே வழங்கக்கூடிய அந்த 6,250 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அந்த கோரிக்கையை குறித்து இதுவரைக்கும் இந்த அரசு எந்த அசைவையும் ஏற்படுத்தவில்லை என்ற கவலையோடு தான் இந்த போராட்டத்தில், அதாவது 7/1/2026 ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம், அன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். இரண்டாவது 30/1/2026 சென்னையில் பேரணியாக சென்று மாண்புமிகு முதலமைச்சரிடம் பெருந்திறன் முறையீடு செய்வது. மூன்றாவதாக 3/2/2026 அன்று முதல் தமிழகம் முழுவதும் மையங்களை, சத்துணவு அங்கன்வாடி மையங்களை மூடிவிட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நடத்துவது. அன்றைய அந்த போராட்டம் நடைபெறும் தினங்களிலெல்லாம் தொடர் மறியலை முன்னெடுத்து செல்வது என்பது எங்களது கூட்டமைப்பின் சார்பான போராட்ட நடவடிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகின்றோம். இந்த ஓய்வூதியம் என்பது ஒரு நாளைக்கு 66 ரூபாய் 65 பைசா, 65 ரூபாய் 65 பைசா. இதை கொண்டு எப்படி வாழ்வது என்பது நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க தான் சொல்லணும். ஒரு தண்டனை கைதி கிரிமினல் குற்றம் செஞ்சு, கொள்ளையடிச்சு, கொலை செஞ்சு, பல்வேறு குற்ற பின்னணியில் தண்டனை பெற்று சென்றவர்களிடையே ஒரு நாள் உணவு செலவு 136 ரூபாய். பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரும். கோவில் பூசாரிகள், அரசு துறை சாராத கிராமப்புற கோவில் பூசாரிகள், அவர்கள் அரசு துறை சாராதவர்கள். 2000 ரூபாயாக இருந்த மாதாந்திர பென்ஷன் இன்றைய அரசு அதை 5000 உயர்த்தி இருக்கிறது. 3 முறை உயர்வு கொடுத்து 5000 இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல காவல்துறை நோப்பனாய் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் என்று இருந்தது 300 ரூபாயாக மாறி மாதம் 9000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இன்றைய அரசாங்கம். இன்னொன்று, ரிட்டையர்டான IAS IPS அதிகாரிகள் பெற்று வரும் மாத ஓய்வூதியம் 1 லட்சத்துக்கு மேல. அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள் இன்றைய திமுக அரசிடம். எங்கள் வீட்டில் 7 பிடி வேலை செய்வதற்காக தட்டுப்பட்டு சாமான் வாங்க, துணி துவைக்க,
சமைச்சு கொடுக்க, பிள்ளைகளை கூட்டிட்டு போக, நாயை நடைபயிற்சி கொடுக்க, இதற்காக வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறோம். மாசைக்கு 10,000 ரூபாய் அலவன்ஸ் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறதை ஏற்றுக்கொள்கிறது இன்றைய அரசு. ஆனால் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று தெரியவில்லை. இன்னொன்று, இந்த அரசை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மகளிர் மீது அக்கறை செலுத்தக்கூடிய அரசு என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல்வேறு மகளிர் பேரால் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டத்தில் 95% இருக்கக்கூடிய மகளிர் என்ன பாவம் செய்தார்கள் என்பது புரியவில்லை. என்ன பாவம் செஞ்சோன்றே புரியல. புதியவர்கள், மூத்த குடிமக்கள், இயலாதவர்கள், பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டு படுக்கையாக இருப்பவர்கள், நடைப்பிணமாக வாழக்கூடியவர்கள், இவர்களது கௌரவமான, கண்ணியமான, அமைதிபூர்வமான வாழ்க்கைக்கான அந்த கௌரவமான 40 ஆண்டுகால உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நியாயமான கோரிக்கை. இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அந்த அடிப்படையில் தான் இது மட்டுமல்ல, இன்னொன்று, இந்த அரசு வந்த பின்னால் அமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை முன்வைத்தோம். ஈமச்சடங்கு நிதி ஒரு 25,000 கொடுங்கள் என்று. இன்னொன்று, தேசிய மருத்துவ காப்பீடு, மருத்துவ தேவை அதிகரித்த வாழ்நாளில் முதுமையான காலத்தில் அதுதான் அவசியம். பணி செய்த போது பெற்று வந்த அந்த NHIS தேசிய மருத்துவ காப்பீடு அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது அமைச்சர் ஒத்துக்கொண்டார். இயக்குனர் கருத்து பரிந்துரைத்தார். செக்ரட்டரி அதை பரிந்துரைத்து நீதித்துறைக்கு அனுப்பினாரு. 2 வருஷமா அந்த 2 கோரிக்கையும் அமலாகாமல் முடக்கி போடப்பட்டுள்ளது என்பதை ஓய்வூதியம் சார்ந்த கோரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதையெல்லாம் தீராத போதுதான் வேறு வழியின்றி போட்டோஜியோ என்னமோ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களை நட்டாத்துல விட்டுட்டு போன மாதிரி நாங்கள் போராட்டத்துக்கு புதியவர்கள் அல்ல. பல்வேறு அரசாங்கங்களை சந்தித்தவர்கள், போராட்டத்தை தமிழக தொழிற்சங்க வரலாற்றிற்கு கற்றுக் கொடுத்த தளத்துக்கு உரிமையானவர்கள், உடந்தையானவர்கள் என்ற உரிமையோடு போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த போராட்டத்தை திட்டமிட்டபடி நடத்துவோம். அதில் எந்த பின்னடைவும் இருக்காது, பின்வாங்க மாட்டோம் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அப்புறம் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், இவர்களது நிரந்தர தீர்வுக்கு நான் கூட கோரிக்கையை விட்டுட்டு பின்னாடி வந்துட்டோம். இன்னொன்று, நீதிமன்றம் சொல்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் ஓய்வூதியத்தை 3,850 உயர்த்தி கொடுக்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்டை நிராகரித்து அப்பீலுக்கு சென்றிருக்கிறது. அப்ப நீங்க சொன்ன வாக்குறுதியும் நிறைவேறல, நாங்க முன்வைத்த கோரிக்கையும் ஏறெடுத்து பார்க்கல, நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பையும் அமலாக்கவில்லை என்று சொல்ல போது எங்களுக்கு வேற வழியில்லை, போராட்ட களத்தில் இருக்கின்றோம். இரண்டாவதாக, சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக்குவதற்கான நிரந்தர தீர்வுக்கு எங்களது கூட்டமைப்பின் சார்பான அந்த யோசனையை முன்வைத்திருக்கின்றோம். அந்த யோசனையை பற்றி இப்ப எங்க தலைவர்கள் ஒருவரான சந்திரசேகர் இப்ப சொல்லுவார்கள். பணிபுரிந்து வரக்கூடிய சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய ஊதியம் என்பது ஒரு 40 ஆண்டு காலத்தில் இதுவரை ஒரு கொத்தடிமை சம்பளமாகவே இருந்து வருகிறது. சொல்லப்போனால் உலகத்திலேயே எங்குமே இல்லாத அளவுக்கு ஒரு 40 ஆண்டு காலம் கொத்தடிமை சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணி இருக்கும் என்று சொன்னால் அது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய ஊதியம்தான். வேற உலகத்தில் எந்த இடத்திலுமே இல்லை. ஒரு காலவரையறைக்குள் இந்த ஊழியர்களை வரையறுக்கப்பட்ட ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசினுடைய தொழிற்சட்டமே சொல்லுது. ஆனால் அரசினுடைய தொழிற்சட்டத்தையே மீறி ஒரு 40 ஆண்டு காலம் இந்த சம்பளத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை தேர்தல் வாக்குறுதியிலே என்னுடைய தலைவர் சொன்னது போல தேர்தல் வாக்குறுதி 2021 தேர்தல் வாக்குறுதியை என்ன கொடுத்தார் சொன்னார் இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கழக ஆட்சி அமைந்தவுடன் நீண்ட நாட்களாக போராடி வரக்கூடிய சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய முதன்மை கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படும் என்று சொன்னார். அந்த தேர்தல் வாக்குறுதியில் 313 அதுல சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய
ஊதியத்தை பற்றியும் வாக்குறுதிகளை பற்றியும் அவர் அளித்திருக்கிறார். இப்ப நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னா, எங்களை ஏறக்குறைய எங்களுடைய கல்வி தகுதி என்பது 10வது. இன்னைக்கு அரசு பணி என்பது ஏறக்குறைய 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. அதில் இளநிலை உதவியாளரிலிருந்து அலுவலக உதவியாளர் வரை லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருந்து கொண்டு வருகிறது. அதிலே எங்களை நீங்கள் முறையாக காலமுறை ஊதியத்தில் அமர்த்த வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனா பாண்டிச்சேரியில தொகுப்பூதிய முறையில் மதிப்பூதிய முறையில் பணி செய்து வந்திருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களை அந்த பாண்டிச்சேரி அரசாங்கம் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கான அத்தனை சலுகைகளையும் பாண்டிச்சேரியில் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், தமிழகத்திலே அங்கன்வாடியில் சத்துணவில் வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய இந்த ஊழியர்களை மட்டும் ஏன் இன்னும் அந்த கொத்தடிமை சம்பளத்திலேயே இந்த அரசை வைத்திருக்கிறது என்று இந்த ஆட்சிக்கு தான் நான் சொல்லியாகும். இந்த ஆட்சி தான் எங்களுக்கு பதில் சொல்லியாகும். ஆகவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த தொகுப்பூதிய முறையில் மதிப்பூதிய முறையில் சிறப்பு காலைமுறை ஊதியத்தில் நாங்கள் பணிபுரிவது? எங்களை தலைமுறையே மாறி போச்சு. ஆகவே இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் சொன்னா, அமைப்பாளர்களுக்கு ஏறக்குறைய பார்த்து சொன்னா 19,500 ரூபாய் அந்த இளநிலை உதவியாளருக்கு வழங்கப்படுவது போல் எங்களுக்கு வழங்கணும். அதே போல சமையல் உதவியாளர்கள், அதாவது நீங்க அரசு துறையில் காலி பணியிடத்தில் எங்களை ஈர்ப்பதற்கு காலதாமதமானால் அந்த சம்பளத்தையாக எங்களுக்கு வழங்க வேண்டும். அந்த சம்பளத்தை வழங்கும். அதே போல சமையல் உதவியாளருக்கு 15,700 என்ற அடிப்படையில் அவளுக்கு உதவியாளர் என்ற நிலையில் அந்த சம்பளத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். காலமுறை ஊதியத்தோடு அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்றுதான் என்னுடைய இன்றைய கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை வைத்துதான் எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கூட்டமைப்பினுடைய இணை கன்வீனர் சொன்னது போல தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம். வருவது தேர்தல் காலம். சத்துணவு ஊழியர்களுக்கும் ஒரு ஓட்டு தான், அரசு ஊழியர்களுக்கும் ஒரு ஓட்டு தான். இன்றைக்கு பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளுக்கும் அந்த ஒரு ஓட்டு தான். அத்தனை பேர் ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான். ஆகவே இந்த ஆட்சி மீண்டும் நாங்கள் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுடைய 40 ஆண்டு கால அந்த காலமுறை ஊதியத்தை நீங்கள் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டமைப்பில் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களுக்கு இந்த திட்டம் 50 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. 50 ஆண்டை நிறைவு செய்த இந்த திட்டமும் இன்னும் நிறுவனமாக்கப்படவில்லை. அதுபோல அதில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களும் ஊழியர் உதவியாளர்களும் நிரந்தரமாக்கப்படவில்லை. தற்போது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். 93வது ஆண்டில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. அதுபோல மினிமைய ஊழியர்களுக்கு 5 ஆண்டுகளில் பதவி உயர்வு என்பது அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 5 ஆண்டுகளில் பதவி உயர்வு வழங்கப்படாமல் காத்திருக்கும் மினிமைய ஊழியர்களுக்கு 2 இன்கிரிமெண்ட் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறோம். அதுபோல உதவியாளர்களுக்கும் பதவி உயர்வில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். ஜனவரியில் கண்டிப்பாக அனைத்து பதவி உயர்வுகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அனைத்து துறைகளும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் 50% அங்கன்வாடி ஊழியருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். தற்போது அனைத்து மாநிலங்களும் ராஜ்பட்டி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்றம், குஜராத் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புகளில் அங்கன்வாடி ஊழியருக்கு ராஜ்பட்டி என்பது ஒரு நாள் பணி செய்திருந்தால் கூட வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 10 லட்சம் 5 லட்சம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலும் உடனடியாக அந்த தொகை என்பது வழங்கப்பட வேண்டும். அதுபோல் அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களை நிரந்தரம் செய்வது உட்பட்ட இந்த கோரிக்கைகளை உட்பட ஒரு 20 அம்ச கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்கான 3 கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம். நாளைய தினம் நடைபெறும் அந்த போராட்டமும் அது நடக்கும். அதுபோல விஹெச்எல் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பதவி உயர்வு என்பதில் விஹெச்என்னாக இந்த அரசு அவர்களுக்கு அழைத்து 2 வருடம் பயிற்சி அளித்திருக்கிறது.
2 வருடம் பணிப்பயிற்சி அளித்து தற்போது பதவி உயர்வுகளை வழங்கிக் கொண்டிருந்த அரசு இப்போது இந்த ஆட்சியில் மீண்டும் எம்ஆர்பி மூலம்தான் எடுக்கப்படும் என்று சொன்ன அடிப்படையில் தற்போது அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் பதவி உயர்வு இல்லாமல் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது பிரைவேட்டில் படித்த பிஹெச்எல் எல்லாருமே இன்னைக்கு எம்ஆர்பியில் உள்ள வந்துடுறாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு 40 வயது ஆகிவிட்டது, 45 வயது ஆகிவிட்டது, படித்து இன்னும் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக இந்த அரசு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை சேர்த்து முன்வைக்கிறோம். நடைபெறுகின்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தற்சமயம் சத்துணவு திட்டத்தில் சுமார் 60,000 காலி பணியிடங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த 60,000 காலி பணியிடங்களை இந்த அரசு வழங்காமல் சத்துணவு பணியாளர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள். ஏனென்றால் ஒரு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் சுமார் 3 அல்லது 4 சத்துணவு மையங்களை கூடுதல் பொறுப்பாக பார்க்கின்ற ஒரு அவலநிலை இந்த அரசு சத்துணவு பணியாளர்களை கொண்டு வந்துள்ளது. அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இன்னொன்று, புதிதாக ஒரு 8,000 பேரை அவங்க காலி பணியிடம் நிரப்பினாங்க. அதில் விதித்தளர்வை மாற்றிட்டாங்க. அரசாணை பணி நியமனம் செய்யும் போது கிராமப்புறத்தில் உள்ள படித்த இளைஞர்கள் இந்த சத்துணவு திட்டத்திலே அங்கம் பெற வேண்டும் என்பதற்காக சமையலர் உதவியாளர் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், அதற்கு அடுத்தாற்போல் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்திருந்தால் போதும் நிலை இருந்தது. அந்த நிலை இப்பொழுது புதிதாக நியமனம் செய்யும் பொழுது எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி என்ற நிலையம், சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு +2 தேர்ச்சி என்ற ஒரு நிலையை கொண்டு வந்துள்ளார்கள். இதனை பணி நியமனம் செய்யும் போது விதித்தளர்வு செய்ய வேண்டும். மற்றொன்று, இந்த எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக 10 அம்ச கோரிக்கை வைத்து நாம் கடுமையான போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அதே போன்று ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் அவர்களுக்கு சில அறிவிப்புகள் வந்தது. வெற்றியாக நினைத்து தமிழக முதல்வரை சந்தித்தார்கள். அதே போன்று எங்களுடைய கூட்டமைப்பு தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பல்வேறு கட்ட முன்னாடி போராட்டம்லாம் நடத்தி இந்த அரசுக்கு ஒரு எங்களுடைய கோரிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போன்று எங்களுடைய கோரிக்கையை தைத்திங்கள் முதல் நாளுக்கு முன்னதாக கூட்டமைப்பினுடைய கோரிக்கைகளை ஆராய்ந்து எங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த மாண்புமிகு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நிறைவேறாத பட்சத்தில் நாளை நடைபெறுகின்ற மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறுகின்ற ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் 30/1 அன்று தமிழகம் முழுவதும் உள்ள சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை கொண்டு தமிழக முதல்வரை பெருந்திரள் முறை சந்தித்து பெருந்திரள் முறையீடு செய்வது என்றும் 3/2/2026 முதல் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்கள் தமிழகம் முழுவதும் மூடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.